இந்த மகளையும் கொண்டு என்கிட்ட தந்திருக்கிறேன். அதே நேரத்தில் நான் இந்த பிஹெச்டியில் ஒரு 95% முடிச்சிருக்கிறேன். இன்னும் 5% இருக்குது. ஏனென்றால் நாங்கள் இவ்வளோ காலமாக அவையோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க தான் வருடங்கள் என்று சொல்லும்போது இங்கே தமிழர் வகுப்புகளுக்கு எழுப்புது. காலையின் முதல் கதிராயினி இந்த அம்மா அப்பா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போதெல்லாம் பிரச்சனையே அம்மா அப்பாவாகத்தான் இருக்கிறது. அருமையான இசை நிகழ்ச்சியையும் நடனத்தையும் கண்டு கழித்தோம். நகுலா சிவநாதன் அவர்கள் தாயகத்திலே யாழ்ப்பாண மாவட்டம் சிறுபெட்டியை பிறப்பிடமாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, ஜெர்மனியில் இருக்கிற எஸ்என் நகரத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த எஸ்என் நகரத்திலேருந்து தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் எஸ்என் இது இந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 40வது வாணி விழாவை மிக சிறப்பாக இன்றைக்கு கொண்டாட போகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு முதல் இந்த இடத்துல பாடசாலையை தொடக்கி வாணி விழா கொண்டாடி இருக்கிறாங்க. பாருங்கள், 2025ஆம் ஆண்டு. இப்போ இன்னும் இந்த பாடசாலையை விசேஷமாக ஒரு வாணி விழாவை கொண்டாடி எத்தனையோ தலைமுறை இப்போ படிச்சுட்டு போயிட்டுது. இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட 500 பிள்ளைகளுக்கு மேலே படித்து வெளியேறினதாக கூறப்படுது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு இப்போ 40 வயசுக்கு மேலே ஆயிருக்கும். வாங்க போய் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நேரத்திலே உங்கள் எல்லோரையும் எங்களுடைய 40வது ஆண்டு மாணிக்க விழா தமிழர் கலாச்சார நற்பணி மன்றத்தின் வாணி விழாவுக்கு வருக என்று குழந்தைகள், எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் மற்றும் நடனப்பள்ளி ஆசிரியர்களின் மாணவிகள், பெற்றோர்கள் எல்லோரையும் அன்பாக அழைக்கின்றோம். அதே நேரத்திலே யூடியூப் ஒருவர் வந்திருக்கிறார், சங்கர், அவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆமாம், முதலாவதாக 40வது ஆண்டு வாணி விழா நிகழ்ச்சி நிரலின்படி முதலாவதாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெறப் போகின்றது. மங்கள விளக்கேற்ற உங்களை அழைக்கின்றோம். திருமதி அட்சயா ராஜீவ், திருமதி மனோ சுப்பிரமணியன் மற்றும் சுரேனுகா ஜெயக்குமார் அவர் இன்று வரவில்லை. அவருக்காக யாரும் வந்திருந்தால் வந்து விளக்கேற்றலாம். மற்றும் பிரதீபா ராமதாசன், சோபனா பாலமுருகன், சர்வாயினி கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டெலா ஹாயஸ்மான் மற்றும் ஈஸ்வரி ராஜதாசன் ஆகியோர் மங்கள விளக்கேற்றி இன்றைய மாணிக்க விழாவாக இருக்கின்ற வாணி விழாவை இப்போது மகிழ்ச்சியாக ஆரம்பித்து வைத்தார்கள். எல்லோரும் வரிசையாக மங்கள விளக்கேற்றி பூஜையை தொடங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
எங்களுடைய தேசிய நகரத்திலே ஆசிரியராகவும் அரசபை நடனத்தை நடத்துகிறார் திருமதி சாந்தி குரியர்கள் மற்றும் எங்களுடைய வயலின் ஆசிரியர் திருமதி சஜினி நயனிஜியர் செல்வி சஜினி நயனிஜியர் திருமதி ஆட்டவர் இந்த மாணிக்க விழாவை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து இடம்பெற இருக்கிறது அறந்தர் தமிழ் பாடசாலை மாணவ மாணவிகள் மற்றும் நுண்கலை கல்லூரி கருத்தும் நிறைந்தாய் சகடகடாவதியே கடவுளோட நாங்கள் இடம்பெற்று அருமையாக தீபங்கள் திருநெல் சந்தனம் முகம் ஒரு பக்திமயமாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் கடந்த 40 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் இதே போன்றுதான் குழந்தைகளோடும் பெற்றோர்களோடும் மகிழ்ச்சியாக நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாடி வந்திருக்கிறோம். இன்று 40வது என்று நினைக்கும் போது நாங்களே நினைக்கவில்லை. இந்த மன்றத்தை 85ஆம் ஆண்டு ஆரம்பித்த போது நாங்கள் இவ்வளவு தூரங்களை கடப்போம் என்று உண்மையாகவே என் கணவன் நினைத்திருப்பார் கடப்போம் என்று நான் என்றால் நினைத்திருக்கவில்லை. இது எப்படி சுமந்து செல்வது என்பது மனதுக்குள்ளே நானும் எனக்கும் 4 குழந்தைகள் இவர்களைப் போல அந்த நேரங்களிலே இப்போது மூத்தவருக்கு 40 வயது கொண்டாடி இருக்கிறார் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அதன் பிள்ளைகளோடு நாங்கள் எவ்வாறு எல்லாம் பெற்றோர் தான், நீங்கள் மட்டும் நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தான் எல்லாரும் இன்றைக்கு எத்தனை வீட்டில் இப்படி குழந்தைகளை எல்லாம் அலங்கரித்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு சங்கதிகள் நடந்திருக்கும். என்றாலும் அது ஒரு மன மகிழ்ச்சியாக எல்லாரும் ஒன்று கூடி இதை நடத்தும் போது ஏன் இந்த வாணி விழாவை நாங்கள் நடத்த வேண்டும், அதான் நாங்கள் முக்கியம். இந்த வாணி விழா கலைக்கல்லூரிகளிலே கல்விக்கூடங்களிலே கலைக்கு அரசியான கலைவாணியை சரஸ்வதியை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சியாக அவருக்கு ஒரு அர்ப்பணமாக இதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வீணை, மிருதங்கம், கடம், வயலின், இன்னும் எத்தனையோ வாக்கியங்கள் அதில் இருக்கின்றது, இன்னும் வைக்கவில்லை. இவ்வாறெல்லாம் வந்து நிறைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறார்கள். அதை விட 3 நாள் லீவு வந்தது. திடீரென்று நாங்கள் நவராத்திரி விழாவை இந்த மண்டபத்தை
அவர்கள் எங்களுக்கு சொன்ன டேட்டுக்கு தலையில் ஒரு நாள் பிந்தி தான் தந்தார்கள். அது மட்டும் வெயிட் பண்ணி செய்ய வேண்டியிருந்தது. அதனாலே ஒரு குறுகிய நாட்களுக்குள் நாங்கள் அதை எங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் பாடசாலையிலே டோச் பாடசாலைகள் ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய வகுப்புகள் எவ்வாறு இருக்கும், புதிய வகுப்புகள், புதிய ஆசிரியர், புதிய பாடங்கள், நெருக்குவாரங்கள் தெரியும் எங்களுக்கு. அதில் ஒட்டித்தான் எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எளிமையாக அந்த குழந்தைகளுக்கு ஏற்றபடி நாங்கள் அமைத்திருக்கிறோம். சரி, வரலாறுகளை நாங்கள் பிறகு பேசுவோம். இப்போது நாங்கள் அகவணக்கம் செய்வோம். இன்றைய அகவணக்கத்திலே நாங்கள் வருடந்தோறும் எங்களுடைய தாயக போரிலே வீரச்சாவுகளை தழுவிக்கொண்ட எங்களுடைய மாவீரர்களுக்காகவும் அந்த தாயக போரிலே உயிரிழந்த 66,000 மக்களுக்காகவும் மற்றும் இந்த சுனாமி என்று சொல்லப்படுகின்ற 2004ஆம் ஆண்டு இலங்கையிலே 30,000 பேர் 32,000 பேர் வந்திருந்தார்கள். அந்த உயிர்களுக்காகவும் அதே நேரத்திலே எங்களுடைய 40 வருட காலத்திலே எஸ்என் மாநகரிலே வாழ்ந்த பலரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இப்போது அது ஒரு மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. இன்று கூட எஸ்என்ஏ ஒரு பெண்மணி உயிரிழந்திருக்கிறார். ஆமாம், இவ்வாறு அதே நேரத்திலே எங்களுடைய சங்கீத ரத்னம் பிரணவநாதன் மாஸ்டரை இங்கே குறிப்பிட வேண்டும். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் அவர் காலமாகி இருந்தார். ஒரு மிருதங்கத்திலேயே ஐரோப்பாவிலேயே ஒரு பரம்பரையை உருவாக்கிய பெருமைக்குரியவர் சங்கீத ரத்னம் பிரணவநாதன் மாஸ்டர் என்றால் மிக இல்லை. அவரை குருவாக கொண்டு எஸ்என்எம் கல்லூரியிலே பல மாணவர்கள் பயின்றிருக்கிறார்கள். டிப்ளோமா தரத்தை எட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய அரங்கேற்றங்களை செய்திருக்கிறார்கள். ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவருடைய இறுதிக்கிரியைகளிலே எஸ்என்எம் கல்லூரி மாணவர்கள் எல்லோரும் அங்கு கலந்து நின்று அஞ்சலி செலுத்தியதையும் கண்ணீரோடு அவருக்கு விடை கொடுத்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே எங்களுடைய சங்கீத ஆசிரியை மிக நீண்ட காலமாக கடந்த 10 வருடங்களாக அவர் இங்கு சங்கீதத்தை எங்களுக்கு எஸ்என்எம் கல்லூரியிலே பயிற்றுவித்து வருகிறார். ஞானாம்பாள், இசைக்கனிமணி ஞானாம்பாள் விஜயகுமார் அவர்கள். அவர் போன மாதம் தன் கணவரை திடீரென்று இழந்துவிட்டார். மிகவும் துன்பத்திலே துவண்டு கொண்டிருக்கும் அவருக்கும் இந்த நேரத்திலே மன ஆறுதல்களை வேண்டி நாங்கள் ஒரு நிமிடம் எழுந்திருந்து எல்லோருக்குமாக அகவணக்கம் செய்வோமாக. 40 வருடங்களாக தமிழர் கலாச்சார நற்பணி மன்றத்தில் என்ன நடைபெற்றது என்பதை மிக எளிமையாக அந்த பாடலிலே எங்களுக்கு வடித்து தந்திருந்தார் ஆஸ்திரேலியாவிலிருந்து எழுத்தாளர் அகலங்கன் அவர்கள். அதே நேரத்திலே அந்த பாடலுக்கு இப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சும்மா கொடுத்தாலே பட்டென்று இசையமைத்து தந்து விடுகிறது ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக. அவ்வாறு இசையமைத்து தந்தவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் என்று நினைக்கிறேன் சிறப்பாக ஜெர்மனியிலே பல துறைகளில் பங்காற்றிய பலரை அழைத்து சிறப்பு விருதுகளை வழங்கி மகிழ்வித்த மலரும் மாலைகள் முனைவர் சிவநேசன் அவர்கள் அந்த பாட்டை ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள், அதனூடாக இசையமைத்து தந்திருக்கிறார். இந்த மன்ற கீதம் பாடும்போது இந்த 40 வருடத்தை கடப்பது என்பது இதிலிருந்து அவ்வாறு போவதில்லை. ஒரு மிக நீண்ட எல்லோரும் எங்களுக்கு இல்லை மன்றத்துக்கு ஒரு நன்றியை சொல்லியிருந்தீர்கள். அந்த மன்ற கீதத்தை நாங்கள் இப்போது கேட்போம். அந்த 5 பெற்றோர்கள் எல்லோருக்குமே மிக்க மிக்க நன்றி. முக்கியமாக இந்த மலர் மாலையை கட்டி தந்த எங்கள் ஆசிரியைக்கு மிக்க மிக்க நன்றி. ஆமாம், அதே நேரத்திலே இப்போது வரவேற்புரையை வழங்க இருக்கின்றார். இந்த தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் ஒன்றை ஆரம்பித்து அதனூடாக எஸ்என் நுண்கலை கல்லூரி, அறநெறி தமிழ் பாடசாலை, தமிழருவி பத்திரிகை, தமிழருவி வானொலி, டிசிஎஃப்ஏ என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய பரீட்சை, ஜெர்மனி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பரீட்சை திணைக்களம் மற்றும் எங்களுடைய பெண்கள் சந்திப்பு என்று ஒன்றை நடத்தி வருகின்றோம்.
இப்போது 3வது ஆண்டிலே அதை அடியெடுத்து வைத்து மிக நலமாக சென்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல பல பிரிவுகள் எல்லாத்தையும் தன்னுடைய நினைவுகளாலும் இவையெல்லாம் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வயது முதிர்ந்தோருக்கும் அது உதவும் என்ற நோக்கிலே சிந்தித்து செயல்பட்டு எத்தனையோ சுமைகளை அவர் தாங்குகிறார் என்பது எங்களுக்கு தெரியும். குடும்பத்திலே திரு நயனி விஜயன் அவர்கள் உங்களுக்கான அந்த வரவேற்புரையை வழங்குவார். அவர்களை எமது அழைப்பை திரும்பி வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இலங்கையிலே ஏற்பட்ட இன்னல்களால் திசையெங்கும் பறந்து திரிந்த நம் உறவுகள் உலகிலே உள்ள அனைத்து நாடுகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கெங்கெல்லாம் நாங்கள் வேர்விட்டு வளர்ந்தோமோ அங்கெல்லாம் வாழுகின்ற உறவுகள் மனம் பெயராமல் புலம்பெயர்ந்தாலும் மனம் பெயராமல் நமது இனத்தினுடைய தாய்மொழியையும் கலை கலாச்சார பண்பாடுகளையும் சிறப்பாக பேணி வளர்த்து வருகின்றார்கள் உலகெங்குமே. அந்த வகையிலே நாங்கள் 85ஆம் ஆண்டு தான் இந்த இசை நகரத்திலே தமிழர்கள் குடிகொண்டோம். அதற்கு முன்பதாக நான் 5 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்துவிட்டு இலங்கை சென்றுதான் மீண்டும் வந்தேன். நான் இலங்கை சென்ற பொழுது என்னுடைய உடமைகள் எல்லாம் 83ஆம் ஆண்டு கலவரத்திலே கொடுத்தப்பட்டது. அது பின்புதான் நான் மீண்டும் இந்த ஜெர்மனிக்கு வந்து சேர்ந்தேன். அதாவது 85ஆம் ஆண்டு நாங்கள் வந்திருந்த பொழுது ஒரு நாட்டிலே தான் இருந்தோம். அங்கே அன்புக்குரிய சரோஜினி தேவி தாங்கரத்னம் அவர்கள் கூட எங்களோடு தான் இருந்தார்கள். அதே போல பலரும் இருந்தார்கள். நான் நினைத்தேன், நான் இங்கே இருந்து சென்றபடியால் அனுபவத்தினாலே ஒரு மன்றத்தை உருவாக்கினால்தான் இங்கே பேச முடியும். உங்களுக்கு தெரியும், வந்த உடனே நாங்கள் வேலை செய்ய முடியாது, வீடு எடுக்க முடியாது, அடுத்த சிட்டிக்கு போக முடியாது, இப்படியான பல கட்டுப்பாடுகள் இருந்தது. அவங்க அங்கே இருக்க சொன்னார்கள், பிரச்சனை இருந்த உடனே நீங்கள் போகலாம். இருந்தாலும் ஒரு நாள் இருந்தால் என்ன, ஒரு மாதம் இருந்தால் என்ன, ஒரு ஆண்டு இருந்தாலும் எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் கல்வி பெற வேண்டும் என்ற பேராவலிலே அவர்களோடு பேசி முதலாக நோர்லைன் வெஸ்ட்பாலிலே முதலாக வீடெடுத்து செல்லலாம் இலங்கையர்கள் என்று இதை எங்களுடைய அந்த சந்திப்பிலே தான் இங்கே அனுமதி தந்தார்கள். அந்த வகையிலே இன்று வரை இதை நாங்கள் பெருமையாக சொல்லவில்லை, என்னுடைய கடமையாக சொல்லுகின்றேன். ஒவ்வொருவருக்கும் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தாய்மொழியையும் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களையும் கட்டி காக்க வேண்டியது ஒவ்வொருடைய தமிழருடைய கடமை. அதை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்ற பெருமாப்பு இருக்கிறது. அந்த வகையில் என்னோடு பயணித்தவர்கள் தங்கரத்னம் சரோஜன் தேவி இப்படி இருக்கின்றார். 1வது ஆண்டிலிருந்து 40 வரையும் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். வசந்தன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல மாதிரி அந்த சில பேர் நாங்கள் இழந்து விட்டோம். இருந்தாலும் இப்பொழுது இங்கே ஒரு சிறிய தொகையராக இருந்தாலும் எல்லோருமே பெருமதியான பணியிலே உள்ளவர்கள். இந்த நிகழ்வு நீங்கள் இந்த நிகழ்வு வந்து லட்சக்கணக்கானவர்கள் மத்தியிலே சென்றடையும். இங்கே இதை வீடியோ செய்திருக்கிறார் சங்கர் அவர்கள். அதே போல தமிழறிவு வானொலி ஊடாகவும் லட்சக்கணக்கானவர்கள் கேட்க இருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது அழைப்பு ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு விடயம், எம்மோடு 40 ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் 92ஆம் ஆண்டு பத்திரிகையுடைய ஆண்டு விழாக்களிலே கலைஞர்கள், எழுத்தாளர்கள், பாடகர்கள் வாழும் போதே கௌரவிக்கப்பட வேண்டும், மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்திலே முதலாக ஐரோப்பாவிலே நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். பல பேருக்கு தங்க பதக்கங்களை வழங்கி இருக்கின்றோம். நாங்கள் கூட அந்த சிறுகதை போட்டியிலே வந்திருந்தார். அதேபோல பலரும் இருக்கின்றார்கள். இங்கே முதல் என்று சொல்வதற்கு நாங்கள் பெருமைப்படலாம். இந்த விசன் நகரிலே அதன் பின்பு தமிழ் பாடசாலை இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, அதே போல தமிழ் ஆலயம் இருக்கிறது. எல்லாவற்றையும் பொதுவாக எங்களுடைய மிக பிரதானமான சிறப்பு என்னவென்றால், என்னுடைய கண்ணோட்டம் நாம் எல்லோரும் தமிழர்கள், ஈழத்தவர்கள். அதுதான் என்னுடைய வேறு எந்த வேறுபாடையும் நான் இன்று வரை பார்ப்பதில்லை. அதனால்தான் என்னோடு பலரும் பல நாடுகளில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். எனவே அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை பாருங்கள், சிறிய தொகையிலே குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் நினைத்து பாருங்கள், 40 ஆண்டுகளிலே 450க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எங்களிடம் அறுவை பாடசாலையிலே கற்று சென்றிருக்கின்றார்கள். அதே போல கலைகளிலே 48 கலைமானிகளை உருவாக்கி இருக்கின்றோம், 18 அரங்கேற்றங்களை செய்திருக்கின்றோம். எல்லோரும் நீங்கள் அறிந்த விடயங்கள். அந்த வகையிலே இந்த 40 ஆண்டுகளிலே எங்களுக்கு இந்த வெற்றிக்காக உழைத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
நீண்ட தூர பயணத்திலிருந்து வந்திருக்கின்றார் உடைய ஊடக வித்தகர் நமது வானொலியினுடைய இணை இயக்குனர் ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்ற தலைவராக இருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் நான் சொல்கின்றேன், இது என்னுடைய கடமையாகத்தான் நான் செய்திருக்கிறேனே தவிர இதிலே நாங்கள் பட்டம் பெறவோ அல்லது எதற்கு எந்த லாபத்தை நோக்கியும் நான் செய்யவில்லை. ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கிறது. நீங்கள் கூட அதை செய்திருக்கிறீர்கள். உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பல ஆண்டுகளாக பாடசாலைகளை இணைத்து கல்விகளை கொடுத்து கலைகளை கொடுத்து வந்திருக்கிறீர்கள். எனவே நீங்களும் தான் சாதனையாளர்கள். அந்த வகையிலே எங்களுடைய இந்த சாதனை விருதுகளை பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு என்னுடைய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். டொச்சில் என்றால் சும்மா அந்த மாதிரி அவ கதைப்பா. இப்போதான் ஃபீல்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான் வேதா ஜெயக்குமார். எங்கே அவருக்கு ஒரு உற்சாகமான கைதட்டல் வழங்கியிருந்த வேதாவுக்காக இந்த நிவே நிரோஷன் வழங்குகின்ற புஷ்பாஞ்சலி நடனத்தை அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கே அந்த புஷ்பாஞ்சலி நடனத்தை தர வருகிறார் கனகசபை கலாலய அதிபர் திருமதி சாந்தி துரையரங்கன் அவர்களுடைய மாணவி நிவே நிரோஷன் அவர்கள். லக்ஷ்மிகா சிவசுப்பிரமணியம், சுருதிகா சிவசுப்பிரமணியம், செல்வி தமினா ராஜீவ். அவருக்கு பக்கவாத்தியத்தை வயலின் இசை. ஏன் இந்த அம்மா அப்பா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போதெல்லாம் பிரச்சனையே அம்மா அப்பாவாகத்தான் இருக்கிறது குழந்தைகளுக்கு. எனவே அவர்களுடைய பெருமைகளை அம்மா அப்பா சொல்லேக்கல அதை கேட்டு நடக்கின்ற அந்த பணிவை பெற்றோர் குழந்தைகள் கற்றறிய வேண்டும். அம்மா என்றால் யார், அப்பா என்றால் யார் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கவிதையை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். வாங்கோ. காலையின் முதல் கதிராய் நீ, அன்பின் ஆழக்கடலாய் நீ, கண்ணீர் துளியில் கனிவாய் நீ, கைவிட்ட போதும் கைவிடாதவள் நீ, பசித்த களம் பசியறுத்தாய், பாசத்தில் துணையாய் தாங்கினாய், புயலென வந்த சிசிரமங்களில் கூட புன்னகையாய் நிம்மதி தந்தவள் நீ, உன் மடியிலே உலகம் முழுதும், உன் மெலனத்தில் 1000 சொற்கள், உன் சுவாசத்தில் உயிரின் வாசம், உன் அன்பில் என் வாழ்வில் சொர்க்கம். அம்மா, உன்னை விட உயர்ந்த சொல் இல்லை, உன்னை போல தூய்மையானது இவ்வுலகில் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். ஆமாம், சிறப்பாக அம்மாவை பற்றிய கவிதை உங்களுக்கு பிடித்திருந்ததா சோபனா? அம்மாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து விடுங்க. ஆமாம், இதற்காகத்தான் இந்த கவிதை. அடுத்து அப்பா என்ற கவிதையோடு விடை. எந்த நகரத்திலே என்ன விழா நடந்தாலும் தன்னுடைய மகனுடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்கு முன்னிருக்கின்ற ஒரு தாயார். உண்மையிலேயே அப்படி இருக்க வேண்டும் பெற்றோர்கள். நீங்களும் அப்படி இருக்கின்றீர்கள். அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு உற்சாகம் வரும். அந்த வகையிலே அவருக்கும் இந்த வகையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது தமினா ராஜீவ் கிடைக்கிற உற்சாகமான கரகோஷம். அப்பா, அதிகாலை சூரியன் உதிக்கும் முன் அழுத்தும் மறந்த எழும் முகம் அப்பா, உயிர்வை துளியில் வாழ்வை கட்டி வீட்டின் சுவற்றில் சிரிப்பை வரையும் அப்பா, உணவன் முதல் உருண்டை நமக்கென வைத்து பசி மறந்து உழைக்கும் கரம்,
கனவின் முதல் நிறம் நமக்கென தீட்டி தனது ஆசைகள் ஒதுக்கம் இதயம். நிழலாய் நிற்கும் மரம் போல நம்மை காக்கும் உயர்கோலம். காற்றாய் வந்து சுமை தாங்கி கண்ணீரை மறைக்கும் நிஜம். அப்பா, அன்பு வெளிப்பதாறு அமைதியாய் இருக்கும். ஆனால் அந்த அமைதியிலே உலகமே இருக்கும். தியாகம் என்றால் அதற்கு வடிவம் அப்பா. அன்பு என்றால் அதற்கு பெயர் அப்பா. நன்றி, வணக்கம். நினைக்கிறேன் 35-38 ஆண்டுகளாக பலருக்கு பல விருதுகளை கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் நம்புறீங்களோ தெரியவில்லை, ஏதோ அந்த அம்பாளுடைய அருட்கடாட்சம். நான் கொடுத்த பட்டங்களை வைத்துத்தான் அவர்கள் மேடைகளிலே பிரபலியமாகி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற நவாலியூர் மோகன் அவர்கள் கூட வாழ்நாள் சாதனையாளராக எம்மால் மறுபளிக்கப்பட்டவர். அதே வேளையிலே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர். ஜெயந்தி ஐயா கூட, இந்து மகேஷ் 7 பேர் பெற்றார்கள். அதைவிட திலகேஸ்வரன் வீலமேல்களை நீங்கள் அறிவீர்கள், ஒரு வானொலியை நடத்தி வந்தவர். அவருக்கு நான் அவைத்தென்றல் என்ற விருதை வழங்கியிருந்தேன். வழங்குவதற்கு அவைத்திலகம் பாலா அவர்களைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் எல்லாமே ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு திடீரென்று
அவருக்கு இன்று வர முடியாத ஒரு சூழலில் சிக்கிவிட்டார். எனவே நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அதை செய்து வருகின்றோம். ஆமாம், இந்த அருமையான தமிழிசை கச்சேரியை வழங்கியவர்கள் கடந்த 30 நாட்களாக அந்த சங்கீத வகுப்பு என்பது இங்கே நடைபெறவில்லை. டீச்சருடைய இழப்பினாலே, அதாவது கணவருடைய இழப்பினாலே. என்றாலும் அந்த மாணவிகள் தாங்களாகவே டீச்சர் கற்றுத்தந்த பாடத்தை சரியாகவே என்று ஒப்புவித்திருக்கிறார்கள். ஆமாம், இந்த தமிழிசை கச்சேரியை வழங்கியவர்கள் செல்விகள் லக்ஷ்மிகா சிவசுப்பிரமணியன், சுருதிகா சிவசுப்பிரமணியன், தமிழா ராஜீவ் ஆகியோர். பக்கவாத்தியம், ஆமாம், இப்போது ஜெர்மனியிலே புகழ்பெற்று சிறப்பாக இளங்கலைஞராக பல்கலைக்கழக மட்டங்களிலே எங்களுடைய மிருதங்க கலையை கொண்டு செல்ல வேண்டும் என்று அரும்பாடுபட்டு அவர் படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் தான் உடனிருந்து பார்க்கின்றோம். இன்று அவர் அந்த குழந்தைகளுக்கு அவர் வாசித்தது உண்மையாகவே அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரிய கச்சேரிகளை வாசித்திருக்கிறார். அந்த குழந்தைகளோடு இன்று பயணித்திருக்கிறார். ஆமாம், அனுஷாந்த் மயிலடிச்சு
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த வாணி விழாவிலே 40 வருடங்கள் என்று சொல்லும்போது இங்கே தமிழர் வந்து குடியேறி 40 வருடங்கள் என்று தான் சொல்லலாம். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த வாணி விழாவை 1985ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இடைவிடாது அதை முன்னென்று நடத்தி வரும் திருமதி நைனை தம்பதிகளுக்கு முதற்கண் வணக்கம். அத்துடன் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகளை வழங்கும் சிறியவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றிகள். இங்கே நான் சொல்ல வேண்டியது இந்த திருவாளர் நயன விஜயன் அவர்கள் பலருக்கு வாழ்நாளிலே அவர்களை கௌரவித்து அவர்களை வாழ்த்தி வழங்குவது, அவர்களுக்கு பட்டங்கள் வழங்குவது என்று தனது கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்தியாவிலிருந்தும் இங்கே இருந்தும் சேர்ந்து அவருக்கு ஒரு கௌரவத்தை இந்த விழாவிலே நாங்கள் கொடுப்பதற்கு முயற்சித்திருந்தோம். ஆனால் அவர் அதை மறந்துவிட்டார். காரணம், இந்த விழாவிலே தனது விழாவிலே தனக்கு ஒரு பட்டம் அளிப்பதை அவர் விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் இனி ஒரு பெரும் விழாவிலே அவருக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும் என்பது நமது பெரும் நாள். அவர் ஒரு இதோட 4வது தடவை தட்டி கழித்து விட்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பல முயற்சிகள் செய்திருந்தோம். ஆனால் அவரை ஏனோ தெரியவில்லை. மற்றவர்களுக்கு வழங்கி சிறப்பு பார்ப்பது கூட தனக்கு அதை யோசிப்பதில்லை, ஏனோ தெரியவில்லை. நாங்கள் அவரை விடவில்லை. தொடர்ந்து முயற்சித்து அவருக்குரிய விருப்புகளை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு நான் கணக்க பேசவில்லை. தொடர்ந்து இந்த வாணி விழாவை தொடர்ந்து நடத்தி இன்னும் 50 வருடங்கள் கொண்டாட வேண்டும், 50வது வருடம் கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது நாங்கள் இவ்வளோ காலமாக அவையோடு சேர்ந்து பயணித்தினாங்கள் தான் இப்போது தற்போது வேலை விஷயமாக எல்லாமே குறைந்து விட்டது. என்றாலும் இன்றைக்கு வருவோம்ன்றதுக்காண்டி எவ்வளவோ சூழ்நிலையின் காரணமாகவும் வந்து ஒரு நிமிஷமாவது வந்துட்டு போகணும் நினைச்சதான். அதான் பிள்ளைகளால் வர முடியாமல் போச்சு. நானாவது வருவோம் என்று நினைச்சு வந்தேன். நன்றி, வணக்கம். தீமை ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த கலை இன்றைக்கு இவ்வளவு தூரம் 40 வருடம் கொண்டு மேலோங்கி நிற்கிறது என்றால் அதுக்கு பின்னால் அன்னையும் அக்காவும் தான் காரணம். அவ்வளவு தூரம் பிள்ளைகளையும் வளர்த்து கூடியிருக்கிற அனைவரையும் வளர்த்து இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல கொண்டு விட்டுருக்கணும். அது எனக்கு மிகவும் சந்தோஷமும் பெருமையும் இருக்கிறது. என்றும் ஏறி வந்த ஏணியை நாங்கள் ஒரு நாளும் தட்டிவிட மாட்டோம். என்றும் உங்களுடன் கைகோர்த்து நிற்போம். நன்றி, வணக்கம். அந்த அருமையான வீணை இசையை வழங்கி சிறப்பித்தவர்கள் எங்களுடைய எஸ்என் நூல்கலைக் கல்லூரி மாணவிகள் வைஷ்ணவி ராமதாசன், வைஷாலி ராமதாசன். இவர்களுடைய ஆசிரியர் திருமதி மணிக்கம் செல்வி சஜினி நயன விஜயன். மிருதங்கம் வழங்கி சிறப்பித்திருந்தார் அனுஷான் மற்றும் வேடம் வழங்கியிருந்தார் ஹரிஷ் பாலச்சந்திரன் ஆகியோர்.
அருமையான இசை நிகழ்ச்சிகளையும் நடனத்தையும் கண்டு களித்தோம். இந்த பிள்ளைகள் இப்பொழுது தங்கச் சிலைகள் போல ஆடியதை கண்டோம். அருமையாக இருந்தது. மீண்டும் கரகோஷம் கிடைக்கட்டும். இந்த அற்புதமான நடனத்தை தந்த அன்புக்குரிய நடன ஆசிரியை கலாநிதி சாவித்திரி சரவணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த விழாவினுடைய முக்கிய விடயமாக மதிப்பளிப்பு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலே நான் அழைக்கின்ற அனைவரும் வெளியில் சென்று அப்படியே உங்களை அழைத்து வர இருக்கின்றோம். அந்த வகையிலே அன்புக்குரிய அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற மேரி திரேசா அம்மையார் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். வர முடியாத காரணங்கள்னால் அவருடைய புதல்வர் வந்திருக்கின்றார் ஆண்டன் அவர்கள். அவரையும் அந்த வகையிலே அடுத்து எங்களுடைய மதிப்பளிப்பிலே இடம்பெற இருக்கின்ற ஆசிரியை ஆக்கியலட்சுமி நவரட்னம் அவர்கள், அடுத்து சாந்தினி துரையரங்கன் மற்றும் திருமதி சரோஜினி தேவி தங்கரட்னம் மற்றும் அன்புக்குரிய மதி அமரநாதன் அவர்கள் அனைவரையும் வெளியில் சென்று உங்களுக்கு இந்த அழைத்து வருவதற்காக அங்கே சிறுமிகள் தயாராக இருக்கின்றார்கள். அடுத்து 3ஆம் ஜனவரி உங்களை வாழ்த்துவதற்கும் உங்களோடு அங்கு பகிர்ந்து கொள்வதற்கும் அங்கே ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அனைவரும் அங்கு சென்று வரிசையாக வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். கந்தனை நினைமாறன் என்று அந்த அருமையான பாடலுக்கு அந்த நடனத்தை கண்டவர்கள் ஆரபி நாகராஜ் மற்றும் டூனியா ஹாய்ஸ்மன் ஆகியோர். ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த இசன் மாநகரிலே நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே தான் மனம் திறந்து மனதார வாழ்த்தி இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். எம்மோடு பலர் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தன்னலம் கருதாது எதிர்கால சந்ததிகளே ஒரே குறிக்கோள் என்ற வகையிலே அவர்களை உயர்த்தி வருகின்ற இந்த பெருந்தகைகளை நாங்களும் வாழ்த்தாமல் விட்டால் அதை நாங்கள் சமூகத்துக்கு செய்கின்ற ஒரு துன்பமாகவே பார்க்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு பலதுறை விற்பனர்கள் எல்லாம் அழைத்து விருது வழங்கி மகிழ்வித்திருக்கின்றோம். எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் சிறப்பாக இங்கே 7 பேர் மதிப்பளிக்கப்பட இருக்கின்றார்கள். எமது ஆசிரியர்கள் உட்பட 9 பேர் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலாவதாக நான் அழைப்பது அன்புக்குரிய அம்மா என்ற சொல்லுக்கு எஸ்எல்ஏ அம்மான்னு சொன்னாங்க எல்லோரும் தெரியும். அண்ணனுடைய அம்மா, அந்த எல்லோருக்கும் அம்மா என்ற வகையிலே அவரை பற்றிய ஒரு தகவலை நமது அவைத்திலகம் பாலா அவர்கள் நேற்றைய தினம் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே திருச்ச மற்றும் எங்களுடைய ஆசிரியர்கள் 40 வருடங்களாக தங்களுடைய கடமைகளை நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மாணிக்க விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே
அடுத்ததாக விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றவர் திருமதி சரோஜினி தேவி தங்கரத்னம் அவர்களாகும். இவர் தன்னுடைய கல்லூரி காலங்களிலே நாடகத்துறையிலே மிகவும் பிரபஞ்சமான ஒருவராக விளங்கினார். தன்னுடைய கல்லூரியிலே கோவலன் கண்ணகி நாடகத்திலே கண்ணகியாக நடித்தமைக்காக தனது ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் பாராட்ட பெற்றவர். கடந்த பல தசாப்தங்களாக புலம்பெயர் தேசத்திலே ஆசிரியராக பணிபுரிந்து பெருமை பெற்று கொண்டு வருகின்ற ஒருவர். தன்னுடைய ஆரம்ப காலங்களிலே எஸ்என் தமிழாலயத்திலும் எஸ்என் தமிழ் மொழி சேவை கலாச்சாரம் என்ற தமிழ் பாடசாலையிலும் தன்னுடைய ஆசிரியர் பணியை ஆரம்பித்தவர் இவர். தற்போது ஜெர்மன் ஹேர்ன நகரிலே அமைந்திருக்கின்ற தமிழாலயத்திலே தன்னுடைய ஆசிரியர் பணியை தற்போது செய்து கொண்டு வருகின்றார். சாதனைகள் பல புரிந்து அடுத்த சந்ததிக்கு தன்னுடைய பணியினை பாரப்படுத்தியமைக்காகவும் செவ்வனே அந்த பணியினை செய்தமைக்காகவும் அரசு அங்கீகாரம் பெற்ற எமது மன்றத்தால் பாராட்டி சாதனை பெண்மணி விருது வழங்கி அவரை கௌரவிப்பதில் தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றது. இன்று தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் நடாத்தி கொண்டிருக்கின்ற 40வது ஆண்டு வாணி விழா மாணிக்க விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்ளவிருக்கின்றவர் திருமதி பாக்கியலட்சுமி நவரத்னம் BA அவர்கள். திருமதி பாக்கியலட்சுமி நவரத்னம் அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்ற ஒரு கலைமானி பட்டதாரி. 1988 வரை நுவரேலியா மாவட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர். 1993 ஆண்டிலே இருந்து இன்று வரை ஆசிரியராக போகும், கெல்சன்கீசன், எசன் ஆகிய நகரங்களிலே 26 வருடங்களாக ஆசிரியர் சேவையிலே இருந்து கொண்டிருப்பவர். கடந்த பல தசாப்தங்களாக ஆசிரியராக சமூக செயற்பாடுகளிலும் தாயக பணிகளிலும் சாதனைகள் பல புரிந்து அடுத்த சந்ததிக்கு அதை பாரப்படுத்தி தன் பணியினை செவ்வனே செய்தமைக்காக அரசு அங்கீகாரம் பெற்ற எமது மன்றத்தால் பாராட்டி எமது மாணிக்க விழாவிலே சாதனை பெண்மணி விருது வழங்கி கௌரவிப்பதில் எமது தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றது. புதிய சகோதரி சரோஜினி தேவி தங்கரத்தினம் கிடைக்கட்டும். உற்சாகமான கரகோஷம். நேரமில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற சமுதாயத்தின் மத்தியிலே நேரம் இருக்கிறது, 24 மணி நேரத்திலே நேரம் இருக்கிறது என்று சொல்லி சிறப்பாக தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்ற இந்த பெருந்தகைகளை நாங்கள் வாழ்த்தாமல் விட்டால் நாங்கள் சமுதாயத்தில் செய்கின்ற குறையாக இருக்கும். அந்த வகையிலே அதற்கு இந்த வேளையிலே மதிப்பளிப்பு நம்முடைய பாக்கியமாக இருக்கின்றோம். கடந்த 40 ஆண்டுகளாக சரியாக 40 ஆண்டுகளாக எங்களோடு பயணிக்கின்ற ஒரு அன்புறவு சகோதரி சரோஜினி தேவி தங்கரத்னம் அவர்கள் அவருடைய கணவனார் தங்கரத்னம் கூட நம்மோடு இணைந்து பல பணிகளை செய்திருக்கின்றார். அவருக்கும் இந்த வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க சொல்லியிருக்கின்றார் மகிழ்வோடு. உண்மையிலே நாங்கள் எல்லோரும் பெருமைப்படலாம். ஒரு மனிதன் பிறந்து மறையும் வரையும் உள்ள காலகட்டங்களிலே சமுதாயத்துக்கு என்ன செய்கிறான் என்றுதான் பார்ப்பார்கள். அந்த வகையிலே அம்மா அவருடைய கல்வி பணி அளப்பெரியது. மீண்டும் மண்டபம் நிறைந்த கரகோஷத்தின் மத்தியிலே அவருடைய புதல்வர் அண்டன் அழகராஜா அவர்களுக்கு இந்த விருது வழங்கி அம்மாவுக்காக கொடுக்கின்றோம். அண்டன் அழகராஜா அவர்களும் ஒரு வியாபார நிலையத்தை நடத்தி வருகின்ற பொழுது அவரும் பல சமூக தொண்டுகளில் ஈடுபட்டிருக்கின்றார். பல விழாக்களை நடாத்தி இருக்கின்றார். அந்த வகையிலே அவரும் பெருமைக்குரியவர். அந்த வகையிலே அவருக்குரிய அவருக்குரிய மதிப்பளிப்பை வழங்குகின்றார் திரு நயினை விஜயன் அவர்கள். தமிழர் கலாச்சார நற்பணி மன்றத்தின் 40 வருடமாக பொறுப்பாளராக இருந்து தன்னுடைய கடமைகளை இந்த நகரத்துக்கு செவ்வனே செய்து வருகின்ற திரு நயினை விஜயன் அவர்கள் இப்போது மேரி கிரேசா சூசை பிள்ளை அம்மா அவர்களை சிறப்பாக அவருடைய பணிகளை பாராட்டி சாதனை பெண்மணி என்ற விருது வழங்கி கௌரவிப்பதில் மதிப்பளிப்பதிலே தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் பெருமை கொள்கிறது.
திருமதி அண்டன் அழகராஜா அவர்கள் மாலினி என்று நாங்கள் அவரை அன்பாக அழைப்போம். தாயார் வர முடியாத நிலையில் கொண்டிருக்கின்ற 40வது வாணி விழா மாணிக்க விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக விருதுக்குரியவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்கள். தாயகத்திலே பன்னாகம் என்னும் ஊரை பிறப்பிடமாக கொண்ட இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை பன்னாகம் மெய்கண்டர் மகா வித்தியாலயத்திலும் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி ஆகியவற்றிலே கல்வியை கற்றவர். தன்னுடைய பட்டப்படிப்பினை யாழ் பல்கலைக்கழகத்திலே நிறைவு செய்த இவர் தற்போது ஜெர்மனி எசன் நகரிலே வசித்து வருகின்றார். இவர் எசன் நகர தமிழ் மொழி சேவை பாடசாலையிலே சுமார் 18 வருடங்களாக ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் கனகசபை கலாலய நாட்டிய பள்ளியின் அதிபராகவும் கடந்த 16 வருடங்களாக கடமையாற்றி நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நடனம் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். ஜெர்மனியின் பல இடங்களிலே இவரின் மாணவர்களின் நடன நிகழ்வுகள் நடைபெற்று வருவது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். எசன் தமிழ் மொழி சேவை கலாச்சாரம் என்ற பாடசாலையிலே தமிழ் போதிப்பதுடன் நடனம், சங்கீதம், நாடகம், வில்லிசை, விளையாட்டு என பல துறைகளிலே தனது அரும்பெரும் சேவையை செய்து வருகின்றார். இப்பாடசாலையின் பல ஆண்டு விழாக்களிலே இவரின் மாணவர்களின் திறமைகள் வெளிப்பட்டமையை நாம் கண்கூடாகவே கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இவை மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் மேடை அறிவிப்பு ஆகிய நிகழ்ச்சிகளையும் திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்களுக்கு எமது தமிழர் கலாச்சார நட்பணி மன்றத்தினரால் சாதனை பெண்மணி விருது வழங்கி கௌரவிப்பதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசிரியர் பணி என்பது தெய்வ பணி என்று சொல்வார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஆசிரியர் பணியிலே இருப்பவர்களெல்லாம் இறைவனுக்கு சமனானவர்கள். இவர்களை நாங்கள் வாழ்க்கை மகிழ்வது என்பது எங்களுடைய வரலாற்று கடமையாக இருக்கிறது. இந்த வகையிலே திருமதி பாக்கியலட்சுமி நவரட்னம் அவர்கள் அரும்பணியாற்றியமை பாராட்டி அவருக்கான இந்த சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு நவரட்னம் ஐயா அவர்கள் கூட இந்த எசன் மாநகரிலே தமிழாலய நிர்வாகியாக இருந்து அரும்பணியாற்றியவர். அவரையும் நாங்கள் இந்த வகையிலே அன்போடு நினைவு கூறுகின்றோம். சாதனை பெண்மணி என்றே இவர்கள் இனி அழைக்கப்படுவார்கள். அந்த வகையிலே சாதனை பெண்மணிகளாக இவர்களை நாங்கள் மதிப்பளித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான ஒரு பக்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். மிக்க நன்றிகள் அம்மா. இன்னொரு என்ன குதிரை ஆட்டம் போன்றவற்றை எல்லாம் நடத்தி இருக்கின்றோம். அவர்களெல்லாம் இப்பொழுது 40-45 வயதை கடந்து விட்டார்கள். அந்த பணியை இப்பொழுது அன்புக்குரிய சகோதரி ஆசிரியை சாந்தினி துரையரங்கன் அவர்கள் சிறப்பாக நடத்தி வருகின்றார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல நிகழ்வுகளிலே ரோட்முன்னே இடம்பெற்ற திருவிழாக்களிலும் கிருஷ்ணகிரியில் இடம்பெற்ற அவருடைய விழாக்களிலுமே அரும்பணி ஆற்றி வருகின்றார். எங்களுடைய பாரம்பரிய கலைகள் தான் அழியாதது, அழிக்க முடியாதது. அதிலே இருந்து தான் இனத்தினுடைய வரலாறு துவங்குகிறது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே திருமதி சசிகலா நீல விஜயன் அவர்கள் கொண்டாடி போட்டி திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்களை மகிழ்வித்தளிக்கின்றார். அந்த வகையில் அடுத்து சாதனை பெண்மணி என்ற விருதை வழங்கி நாங்கள் மதிப்பிருக்கின்றோம். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழ் சேவை ஆற்ற வேண்டும் என்றும் இந்த வேளையிலே நாகம் சொல்லியம்மாளை வேண்டி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மிக நன்றி. மீண்டும் ஒரு தடவை ஆண்டு வாணி விழா மாணிக்க விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே இங்கே விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றவர் திருமதி சூசை பிள்ளை மேரி திரேசா அவர்கள். கடந்த பல தசாப்தங்களாக இவர் ஆசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். தன்னுடைய ஆரம்ப காலங்களிலே தாயகத்திலே சிறுவர் பாடசாலையிலே பல வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிந்தவர். புலம்பெயர்ந்து எசன் நகருக்கு வருகை தந்த பிறகு தமிழ் மொழி சேவை கலாச்சாரம் என்ற தமிழ் பாடசாலையிலும் எசன் நகரத்தின் தமிழாலயத்திலும் இவர் ஆசிரியராக பணிபுரிந்து தன்னுடைய சிறந்த சேவையை பணியாற்றிய பெருமைக்குரியவர். ஏமன் தமிழ் ஆன்மீக பணியகத்தின் தொடர்பாளராக பல வருடங்கள் இருந்து ஏமன் தமிழ் ஆன்மீக பணியகத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியவர்.
தாயக பணிகளிலும் சாதனைகள் பல புரிந்து அடுத்த சந்ததிக்கு தன்னுடைய பணியினை பாரப்படுத்தி அதை செவ்வனே செய்தமைக்காக அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழர் கலாச்சார நற்பணி மன்றத்தினரால் பாராட்ட பெற்று சாதனை பெண்மணி விருது வழங்கி கௌரவிப்பதில் எமது மன்றம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றது. சொல்லி ஒரே பெண்களாக இருக்கின்றீர்கள் பார்த்திருப்பீர்கள். இல்லை, அப்படி இல்லை. இங்கே சாதனை தமிழர் ஒருவரும் இருக்கின்றார். அவர் இன்று வரவில்லை. அவர் வேலை நிமித்தமாக நான் இங்கே வேலையில் இருக்கின்றேன், உப்பு போட்டுறோம் தெரியல, தூள் போட்டுறோம் தெரியல, என்ன பண்ணாங்களும் இல்லை என்று சொல்லி சிறப்பாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவருடைய பணிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். தமிழர் கலாச்சார நற்பணி மன்றத்தினுடைய 40வது ஆண்டு விழாவில் பிரபல பாடகரும் சமூக தொண்டாளரும் தாயக பெற்றாளருமான திரு மாணிக்கம் கமலநாதன் மதி அவர்களின் தமிழ் இசை சமூக பணிகளை பாராட்டி சாதனை தமிழர் என்ற விருதை வழங்கி மதிப்பளிக்கின்றோம். அவர் இங்கு இப்பொழுது இல்லை, இருந்தாலும் அவருக்கான இந்த மதிப்பளிப்பை நாங்கள் அவரிடம் சேர்த்திப்போம். உங்களுடைய கரகோஷத்தின் மத்தியில் ஒரு நல்ல பாடகர். இவரும் உங்களுடைய 40 ஆண்டுகளிலே முதலாவது ஆண்டிலிருந்து இப்போ 40வது ஆண்டு வரையிலே எப்போது கரங்கோத்து செல்கின்ற ஒரு அன்புறவு. அருமையான பாடகர், அருமையான சமூக பற்றாளர், தாயக பற்றாளர். இங்கே ஐரோப்பாவிலே நடைபெற்ற அத்தனை ஊர்வலங்களிலும் அவரை காணலாம். அந்த வகையிலே அவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். மதி வாழ்த்துக்கள். கொண்டிருக்கின்ற 40வது ஆண்டு வாணி விழா மாணிக்க விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்ளவிருக்கின்றார் திருமதி சாவித்திரி சரவணன் அவர்கள். இவர் 1984ஆம் ஆண்டு தனது நடன வகுப்பினை இலங்கையிலே ஆரம்பித்து சில வருடங்களாக கற்றுக் கொடுத்தவர். இதன் பின்னர் 1987ஆம் ஆண்டு ஜெர்மனியிலே புலம்பெயர்ந்து கால்பதித்து கஸ்தூரி சலங்கை ஒலி நாட்டிய கலாமன்றம் என்கின்ற நடன பள்ளியை ஆரம்பித்தவர். கலைப்பண்பாட்டுக் கழக நடன மூத்த ஆசிரியமாகவும் இவர் கடந்த காலங்களிலே பணியாற்றியிருக்கின்றார். தனது நடன பள்ளியில் 52 மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியத்தை அரங்கேற்றிய பெருமை இவருக்கு உண்டு. மேலும் 20 மாணவிகளுக்கு ஆற்றுகையை அரங்கேற்றியவர் இவராகும். பல நாட்டிய நாடகங்களையும் பல நடன அமைப்புகளையும் விடுதலைக்காக மேடை ஏற்றிய வித்தகர் இவராவார். நாட்டிய கலாரத்தினா, நாட்டிய கலைச்சுடர், நாட்டிய கலா விதுசி போன்ற சிறப்பு பட்டங்களை பெற்றுக்கொண்ட பெருமை இவருக்கு உண்டு. தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே BA MA பட்டத்தினையும் இவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் MPhil in டான்ஸ் என்கின்ற சிறப்பு பட்டத்தினையும் இவர் பெற்றது இவரது நடன பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும். இத்தனை பட்டங்களையும் பாராட்டுக்களையும் பெற்றுக்கொண்ட பெருமைக்குரிய திருமதி சாவித்திரி சரவணன் அவர்களுக்கு இன்றைய மாணிக்க விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதில் தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றது. கடந்த பல தசாப்தங்களாக பரதநாட்டியத்திலே சாதனைகள் பல புரிந்து அடுத்த சந்ததிக்கு அதை பாரப்படுத்தி தன் படியினை செவ்வனே செய்தமைக்காக அரசு அங்கீகாரம் பெற்ற எமது மன்றத்தால் பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதில் தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அமைப்பியல் நோக்கில் இசை நாட்டிய பதங்கள் என்ற துறையிலே தமிழ் பல்கலைக்கழக இசைத்துறையில் முனைவர் பட்டத்திற்காக அளிக்கப்பெறும் ஆய்வேடு. ஆய்வாளர் மரியா சாவித்திரி அவர்கள், ஆய்வு நெறியாளர் முனைவர் சி கற்பகம் அவர்கள். இசைத்துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். ஆகஸ்ட் இந்த ஆண்டு சுழற்சிட பெற்றிருக்கின்றார். அருமையான இங்கே உற்சாகமான கரவசம் கிடைக்கட்டும். அவர் எழுதியிருக்கின்றார். தமிழ் பல்கலைக்கழக இசைத்துறை ஆய்வியல் நிறைஞர் MBA பட்டத்திற்காக அளிக்கப்பெறும் ஆய்வேடு. ஆய்வாளர் மரியா சாவித்திரி அவர்கள், நெறியாளர் முனைவர் சி கற்பகம் அவர்கள். இசைத்துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். பரதத்துறையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். மேலும் மேலும் தன்னை வளப்படுத்தி அந்த மாணவிகளையும்
சிறப்பாக இந்த நடனத்துறையிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய டாக்டர் சாவித்திரி சரவணன் அவர்களுக்கு மதிப்பளிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. தமிழர் கலாச்சார நற்பணிமன்றம். இன்னும் எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கல, பிஹெச்டி தீசிஸ் முடிச்சிருக்கிறேன் நான். அது எத்தனையோ இடத்துல கொடுத்துருந்தாலும் எனக்கு முதல்ல கொண்டு நயன விஜயன் அண்ணன் கையில் கொடுக்கணுமன்றது தான் எனக்கு ஆசையாக இருந்தது. காரணம் அவர் தான் என்ன இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்ததும் அவர் தான். ஆரம்ப காலத்தில் நிகழ்விலிருந்து இந்த வரைக்கும் நான் அவருக்கு பின்னாலேயே நான் நிற்கிறேன். மற்ற அனிஷாந்த் என்னுடைய கச்சேரியில் அனிஷாந்த் தான் இப்போ வாசிக்கிறார் மிருதங்கம். நிறைய இந்த மகளையும் கொண்டு எனக்கு தந்திருக்கிறேன். அதே நேரத்தில் நான் இந்த பிஹெச்டியில் ஒரு 95% முடிச்சிருக்கிறேன். இன்னும் 5 வீதம் இருக்குது. ஏனென்றால் 2-3 யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணியிருக்கு, 5 யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணணும். அதில் 3 யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னும் 2 யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ண இருக்குது. இன்னும் 5 வீதம் தான் இருக்குது அந்த டாக்டர் பட்டத்தை துறத்துக்கு. மிக சிரமம். ஆனால் 1.5 மணித்தியாலும் நான் அதை பற்றிய ஒரு தீசிஸ் விளக்கம் நான் கொடுக்க வேணும். உங்களுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய அருளும் எனக்கு முழுமையாக கிடைக்கணுமென்றதுக்காக வேண்டி தான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினான். என்னுடைய பதத்தினுடைய நோக்கம் அமைப்பியல் நோக்கில் இசை நாட்டிய பதங்கள் தான் என்னுடைய டாபிக். காரணம் இந்த பதங்கள் நிறைய பதங்கள் வெளியில் வராததால் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பதங்கள்லாம் இருக்குது. சுப்பிராமையருடைய முத்துத்தாண்டவற்ற பதங்கள்லாம் ஒரு கொஞ்சம் தான் வெளியில் வந்திருக்குது. மயிலாப்பூர் கௌரியம்பாலால் கொரியோகிராஃபி பண்ணது. இது நான் ஒரு 10 பதங்கள் எடுத்து கொரியோகிராஃபி பண்ணி அது கொஞ்சம் அதுவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்குது. இன்னொரு 5 வீதம் தான் இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் எல்லோருடைய பெரியோருடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு முக்கியம். டாக்டர் பட்டம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்த்து. இன்னும் உங்களுக்கு பட்டமான வாழ்நாள் சாதனையாளர் சாவித்திரி சரவணன் அவர்களுக்கு மதிப்பளிப்பு இடம்பெறுகிறது. இசைத்தமிழர் கலாச்சார நற்பணி மன்றத்தினுடைய 40வது மாணிக்க விழாவிலே மாணிக்கமாக எழுகின்ற இந்த பெருந்தகைகளை வாழ்த்துவதிலே, விருது வழங்கி மதிப்பளிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். திருமதி நவுலா சிவநாதன் அவர்களுக்கு இந்த வேளையிலே இந்த இனிய பொன்மாலை பொழுதிலே வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை வழங்கி மகிழ்வோடு அவரை வாழ்த்தி மாறுகின்றார். அவர் இப்பொழுது நறுக்கன்று 4 வார்த்தை என்ற தலைப்பிலே தமிழருவி வானொலியிலே தினந்தோறும் ஒரு நிகழ்ச்சியை செய்து வருகின்றார்கள். அற்புதமான அறிவுரைகளும் மாணவர்களுக்கானது, குடும்ப உறுப்பினர்களுக்கான பல விடயங்களை தொட்டு நறுக்கன்று 4 வார்த்தைகள் சொல்லி வருகின்றார். அதற்காகவும் தமிழருவி கலையத்தின் சார்பிலும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மதிப்பளிப்பிலே உதவியாளராக மாணிக்க விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்ளவிருக்கின்றார் தமிழ் மணி பாவலர் மணி ஆசிரியை திருமதி நகுலா சிவநாதன் அவர்கள். தாயகத்திலே யாழ்ப்பாண மாவட்டம் சிறுபெட்டியை பிறப்பிடமாக கொண்டவர் இவர். தனது ஆரம்ப கல்வியை யாழ் புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியிலே, தனது ஆரம்ப கல்வியை யாழ் புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்த கல்லூரியிலும், உயர்கல்வியை யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியிலும் கற்றவர். அதன் பின் இந்தியாவிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது பட்ட படிப்பை நிறைவு செய்து கொண்டு விஞ்ஞான ஆசிரியராக பணிபுரிந்தவர். 1990 ஜெர்மனியிலே புலம்பெயர்ந்து டாட்மண்ட் ஹரிதாஸ் பாடசாலையில் தனது கற்பித்தலை தொடர்ந்தவர். அதன் பின் டோட்மண்ட் தமிழாலயம், ஷெல் தமிழ் பாடசாலை, ஹேர்ன தமிழ் பாடசாலை, சுவெட்டா தமிழாலயம் என 4 பாடசாலைகளில் அவர் பணிபுரிந்து செயலாற்றியவர். 35 வருட ஆசிரியர் பணியில் இன்னும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் எழுத்தாளராகவும்
கவிஞராகவும் இன்றும் முதிர்ந்து கொண்டிருக்கின்றார். 2000 ஆண்டு சிறுவர் வளர்ப்பிலே சிறப்பான வழிமுறைகள் நூல், 2002 ஆண்டு மலையர்களுக்கான பாடல்கள், 2003 ஆண்டு அன்னை வளர்ப்பிலே அரும்புகள் என்று பல நூல்களை எழுதி இதை கனடாவிலே வெளியிட்டார். 2004 ஆண்டு முனைப்புடன் எழு என்கின்ற இவரது கவிதை நூல் யாழ் பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களால் வெளியீடு செய்யப்பட்டது. 2006 ஆண்டு பூக்கள் விடும் பட்டம் லண்டன் தமிழ் வானொலியிலே 65 பிள்ளைகளுக்கு கவிதை எப்படி எழுத வேண்டும் என காட்டி பிள்ளைகளை எழுத வைத்து ஆக்கிய தொகுப்பு நூலாகும். 2010 ஆண்டு அறிவியல் நோக்கிலே இளையோர் வாழ்வியல் நூல் 2010 ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சி வெளியீட்டிலே வெளியிடப்பட்டது. இதற்கு சிறுவர் இலக்கிய விருதும் கிடைத்தது. இதை இயக்குனர் பாரதிராஜா வெளியீடு செய்து வைத்தார். 2015 ஆண்டு தன்னம்பிக்கை ஊட்டும் அனுபவ மொழிகள் என்னும் நூல் இது யாழ் தாவடி தமிழ்கலவன் பாடசாலையிலே வெளியீடு செய்யப்பட்டது. 2018 ஆண்டு நதிக்கரை நினைவுகள் என்கின்ற இவரது கவிதை நூல் சென்னை நிலாமுற்ற வெளியீடாக வெளிவந்தது. இப்படி ஏராளமான நூல்களை எழுதி வெளியிட்ட பெருமை திருமதி நவிலா சிவநாதனுக்கு உண்டு. இவர் செய்யும் தமிழ் பணிகள் அடுத்த சந்ததியை வளமோடு எடுத்துச் செல்லும் விழிப்புணர்வாக நிகழ்வுகளையும் கட்டுரைகளையும் எப்போதும் எழுதி வருகின்றார். 32 வருடமாக லண்டன் பாமுக தொலைக்காட்சியிலே வாரந்தோறும் குடும்பம் குவலயம் என்கின்ற நிகழ்ச்சி ஒன்றினை தயாரித்து வழங்கி வருகின்றார். இதுவரை இவருக்கு கிடைத்த பட்டங்கள் ஏராளம். கல்விக்கான தமிழ் மொழி விருது 2008 ஆண்டு உலக தமிழ் பண்பாட்டு கழகத்தால் இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ் வாரிதி விருது 2013 ஆண்டு தமிழ் கல்விக் கழகம் ஜெர்மனியால் வழங்கப்பட்டது. 2020 ஆண்டு வெற்றிமணி பத்திரிகையின் வெற்றிமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இப்படி ஏராளமான விருதுகளை பெற்றுக்கொண்ட பெருமை இவருக்கு உண்டு. இப்படியான சிறப்புகளுக்குரிய இந்த எழுத்தாளர் கவிஞருக்கு கடந்த பல தசாப்தங்களாக ஆசிரியராக பணிபுரியும் இலக்கியம் இப்படியான சிறப்புகளுக்குரிய திருமதி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு கடந்த பல தசாப்தங்களாக ஆசிரியை பணிபுரியும் இலக்கிய பணியும் என பல சாதனைகள் பல புரிந்து அடுத்த சந்ததிக்கு அதை பாரப்படுத்தி தன் பணியினை செவ்வனே செய்து வரும் இவருக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற எமது மன்றத்தால் பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் என்னும் சிறப்பு விருதினை வழங்கி கௌரவிப்பதில் எமது தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகின்றது. ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் இந்த பாடசாலையை நாங்கள் நினைக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் குடும்பஸ்தர்கள். எங்களை சைலியை தவிர பல பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் வந்து எங்களுக்கு பல கடமைகளை சில நேரம் டெலிஃபோன் அடித்தாலே தூக்க மாட்டினோம், மெசேஜ் போட்டால் களவாக பார்த்துட்டு சுற்றினோம், இப்படியெல்லாம் நடக்குது. அப்படி இருந்தாலும் எங்களோடு சகல விதத்திலும் ஒத்துழைக்கின்ற எங்களுடைய அறநெறி தமிழ் பாடசாலை சக ஆசிரியை திருமதி கலைச்செல்வி தபபாலன் அவர்களை நாங்கள் இந்த மாணிக்க விழா வாழ்த்திலே வாழ்த்தி அவருடைய பணி தொடர வாழ்த்தி மகிழ்கின்றோம். SN தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. அறநெறி தமிழ் பாடசாலையும் அத்துடன் அவர்களை நாங்கள் கலை உலகிலே அவர்களெல்லாம் ஆசிரியர்களாக்கி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பெருமை அடையலாம். அதே போல எங்களைப் போல ஜெர்மனியிலே எல்லா நகரங்களிலும் இப்படியான பணிகளை செய்பவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். எழுத்தறிவித்தவன் நான் சொன்னது போல எழுத்தறிவித்தவன் தெய்வன் ஆவான். அந்த வகையிலே இவர்களெல்லாம் தெய்வத்திற்கு சமமானவர்கள். அவர்களை வாழ்க்கை மகள வேண்டும், வணங்கி மாற வேண்டும். நாங்கள் எல்லாம் அந்த காலங்களிலேயே ஆசிரியர்களை கண்டால் என்ன தாசன் இப்பவும் பயமாக இருக்குது என்ன அவர்களை கண்டால் இல்லையா, அந்த அவர்களை மதிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் சிறப்பாக வாழ்க்கை நடத்த முடியும். கடந்த 12 வருடங்களாக
தன்னுடைய படிப்புக்கு மத்தியிலும் எங்களுக்காக அம்மா அப்பா கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் தன்னுடைய ஆர்வத்தையும் அதற்குள் புகுத்தி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் எங்களுடைய இளம் ஆசிரியை செல்வி சைனி நயன விஜயனை இந்த நேரத்திலேயே வாழ்த்திக் கொள்கிறோம். மதிப்பளிப்பை பெறுகின்றார் வயலின் வீணை வாய்ப்பாட்டு ஆசிரியை சஜினி நயன விஜயன். நிலைநிறுத்துவனாக இப்பொழுது நுழைந்து கொண்டிருக்கின்றார். அதிலே ஒரே சிறப்பு என்னவென்றால் அன்பு உறவுகளே, ஆசிய ரிதம் சிஸ்டம் அதுக்கும் ஐரோப்பிய ரிதம் சிஸ்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் எல்லாம் இப்பொழுது பல்கலைக்கழக மட்டத்திலே நுண்கலை கல்லூரிகளின் மட்டத்திலே ஜெர்மனியர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒர்க் ஷாப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாவும் முனைந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு அடுத்ததாக மதிப்பளிப்பு செய்ய இருக்கின்றோம். பெருமையாக இருக்கிறது. இருந்த பொழுதில் கருதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் தந்தை என்ற அந்த வகையிலே அவருக்கான மதிப்பளிப்பை வழங்க இருக்கின்றோம். அனுஷாந்த் நயன விஜயன் கலாவித்தகர் நூல்களுக்கும் ஆற்றுகைகளுக்கெல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அண்மையிலே டென்மார்க் நாட்டிலும் சென்று அரங்கத்தை வாசித்து எல்லோராலும் பாராட்டப்பட்டதை நாங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இருப்பது போல இவருடைய தமையனார் நௌஷாந்த் நயன விஜயன் நீங்கள் அறிந்தீர்கள். அவர் ஒரு மிருதங்க வித்வான் என்பதைப் போலவே ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, அவர் ஜெர்மனியிலே தமிழ் படித்து மிருதங்க கலை என்ற நூலை எழுதியிருக்கிறார். அது சிறப்பு. இங்கே நான் அறிந்த வகையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே உள்ள அடுத்த சந்ததியிலே சரிகா சிவநாதன் நூல் எழுதியிருக்கின்றார். கவிதை நூல்கள், வேறு நூல்கள். அதே போல மிருதங்க கலையை படித்து தமிழை படித்து இவர்களெல்லாம் 12ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழால் தமிழை படித்து நூலை எழுதியிருக்கின்றார் நௌஷாந்த் நயன விஜயன். அவருக்கும் இந்த வழியிலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களுடைய சுரத்தட்டு ஆசிரியர் இளவல் சந்தோஷ் அவர் இன்று வரவில்லை. அதே போல வர முடியாத காரணத்தினாலே எங்களுடைய சங்கீத ஆசிரியை ஞானாம்பாள் விஜயகுமார் அவர்கள் வர சந்தர்ப்பம் இல்லை. அவருடைய கணவனார் கடந்த மாதம் இறைவனை செய்திருந்தார். அவருக்கும் அவருடைய மாணவிகள் இங்கே அருமையான கச்சேரிகளை தந்திருந்தார்கள். அவருக்கும் இந்த வழியிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது அம்மாவின் சார்பில் நான் இங்கு மாணிக்க விழா விருது வேண்ட வந்தேன். தமிழர் கலாச்சார நற்பணி மன்றம் எசனுக்கும் நயன விஜயன் அவர்களுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் அம்மாவின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நயன விஜயன் அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அதை திரும்பி நான் சொல்ல விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கிறேன். எனக்கு தொடர்ந்து கதைக்க முடியாது அப்படின்னு சூழ்நிலை. நான் 95ஆம் லேசனுக்கு வந்தேன். நான் விலைக்குள்ள நிறைய உறவுகள் இங்கே இருந்தேன். அப்போ எனக்கு கொடுத்துட்ட நம்பரும் கூட எனக்கு பாடம் இல்லை. அப்போ எனது மகள் அப்போ 3 வயது. இப்போ திடீரென்னு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எனக்கு சொல்லவே அழுக வருது. அப்போ எனக்கு அவங்கள நம்பர் மட்டும் பாடம். அந்த பாடத்தில் நான் அவருக்கு டெலிஃபோன் அடித்து சொன்ன உடனே அவர் அங்கே இருந்து விரைந்த அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு மேலே ஓடி வந்து அந்த நேரம் இந்த உயிரை காப்பாற்றி ஒரு குடும்ப உறுப்பினர். அது என்னென்ன எனக்கு சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு இப்போவும் அவைகள் அன்றியாங்கள் தான். எங்களோட குடும்பத்தில் அவர் ஒரு ஆள் தான். இப்போ அன்றியாங்கள் தான் அவர்களை மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவரோட தொடர்ந்து பயணிப்பேன். என்னால் மூச்சு நிற்கும் வரை அவரோட பயணித்து கொண்டிருப்பேன் என்பதை சொல்லிவிட விரும்புகின்றேன். அந்த குடும்பம் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் கலைகளிலே சுரந்து 100 ஆண்டு காலம் இல்லை 200 ஆண்டு காலம் வாழோணம் என்ற வாழ்த்தி வணங்கி விட வருகின்றேன். இதில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அங்கீகாரம் தந்ததுக்கு மிக்க நன்றி.
இதெல்லாம் செய்கிறது அம்மா அப்பா தான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் செய்கிறதில்லை. என்றாலும் அன்பு நிறைய இருக்கு. ஹாப்பியாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ, இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கோம். எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். நான் ஒரு சின்ன உதவியாக தான் டீச்சருக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எந்த மகளை இங்கே படிக்க விட்டு வந்த சந்தர்ப்பத்தில் நான் டீச்சருக்கு ஒரு சின்ன உதவி செய்து கொண்டிருக்கேன். நான் டீச்சருக்கு எனக்கு ஒரு தந்திருக்கிறா, அதுக்கு மிகவும் நன்றி. மற்றது நான் தொடர்ந்து உங்களோட பயணிப்பேன் சொல்கிறேன். மற்றது உங்களோட வயசுக்கும் உங்களோட முயற்சி மிக மிக பெருசு. எங்களால் எல்லாம் நாங்கள் எல்லாம் செய்வோமோ என்னவோ. நான் நெடுகளும் அதைத்தான் ஒவ்வொரு காலம் காலையில் எழுப்பி வரைக்கும் யோசிக்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னாலேயே சில வழி இல்லாமல் இருக்கிறது. டீச்சர் சரியான ஒன் டைம் அங்கே நிற்பா. மிகவும் நன்றி டீச்சர். எங்களோட பிள்ளைகள் தொடர்ந்து உங்கள்கிட்ட படிப்பினா நானும் தொடர்ந்து கூட பயணிப்பேன். நன்றி. வணக்கம். நான் என்னை பற்றி கூறுவதற்கோ 40 வருஷ சாதனையாளர் என்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்கோ என்னிடம் கேட்டபோது அவருக்கு எல்லாம் தெரியும் தானே என்று தான் கொண்டுமே எழுதி கொடுக்கல. உங்களுக்கு தெரியும் தானே, நான் உங்களோட 40 வருஷம் கொண்டால் நாங்கள் வந்து ஒரே நாளில் 5 நாள் வித்தியாசத்தில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி 85ஆம் ஆண்டு சிகிச்சை என்ற இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்றோடு இருந்தார்கள். இன்று வரையும் நாங்கள் அவரோட தொடர்ந்து பிள்ளைகளுடைய எல்லா விஷயங்கள்லேயும் எல்லாவற்றுக்கும் அவற்றை விழாவிலேயோ அவற்றை கொண்டாட்டங்கள்லேயோ நாங்கள் இல்லாத நாட்கள் இல்லை. நான் இல்லாத இடம் இல்லை. அவற்ற இடத்துல இன்று வரையும் அவர் எங்களோட ஒரு சகோதரன் மாதிரி பழகி எங்கள் குடும்பத்தோடு நல்ல உறவாக இருந்திருக்கிறார். இன்றைக்கும் என்னை பற்றி தெரிஞ்சு எழுதுவாரன் எழுதியிருந்தேன். அவர் எழுத எனக்கிடம் போதாகண்டு தான் எழுதவில்லை. நான் செய்த சாதனைகள் என்ன எவ்வளோ இருக்குது, அதை எழுத்தில் எழுத இயலாது. ஆரம்ப கல்வியிலிருந்து படித்ததிலிருந்து நான் படிப்பித்ததிலிருந்து இங்கே வந்தெல்லாம் கேட்டது நான் வாயால் சொல்லி போட்டு விட்டுட்டேன். ஆனால் அவருக்கு தெரியும் என்று அவர் சிலர்களை எழுதியிருக்கிறேன். நான் நாடகம் நடித்து ஒரு பெரிய புகழ் பெற்று மதிப்பளிக்கப்பட்டது இங்கே இருக்கிற நவாலையூர் மோகன், அது கண்ணை வருகிறது வில்லங்கம் என்ற ஒரு நாடகம் தொடங்கி அது பெரிய புகழ் பெற்ற டிடிஎன்னில் நடித்து பெரிய புகழ் பெற்றது. மோகனோட சேர்ந்து நடித்தேன் அந்த நாடகம். அப்படி நிறைய நான் சாதனைகள் செய்திருக்கிறேன். கற்க இடங்கள் எடுத்து ஒரு மண்டத்தின் தலைவியாக இருந்து அந்த இடங்கள் எடுத்து நிறைய கலவகுப்புகள் எல்லாம் நடத்தி சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொண்டு இப்போ சூழ்நிலை கொஞ்சம் போதாதபடியாக என்ன நிறைய சாதனைகள் செய்திருக்கிறேன். 35 வருஷம் தொடர்ந்து எனது தமிழ் கல்வியை பிள்ளைகளுக்கு போதித்து கொண்டிருக்கின்றேன். காரணம் என்னென்றால் நான் படித்த படிப்பு என்னொருவருக்கு நான் இருக்கும் வரையும் கொடுக்கணும். இவ்வளவோ சூழ்நிலையில் எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் தமிழ் பள்ளிக்கூடம் போகாமல் ஒரு நாளும் நான் நின்றதில்லை. இந்த சேவை தொடர்ந்து தமிழுக்கும் எங்களோட மக்களுக்கும் சேவை செய்து கொண்டே இருக்கின்றேன். சரியா, தொடர்ந்து செய்வேன். 40 வருஷம் சாதனை வந்துட்டார். 50வது வருஷம் தேவையார் என்று நினைச்சுக்கொண்டு இந்த விதியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியாக அற்புதமான ஒரு விழாவை கண்டுகளிக்கின்ற தருணமாக இருக்கின்றது. அதுவும் இந்த விருது வழங்கும் இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிக மகிழ்ச்சிக்குரியது. அதாவது ஒரு நல்ல பணியை செய்ய நல்ல மனநிலை வேண்டும். இன்று இந்த எஸ்என் நற்பணி மன்றம் வந்து இந்த சரஸ்வதி பூசை நாளில் இதை வழங்கி இருப்பது கூட அந்த முத்தேவியர் என்ற கடாட்சம் அந்த நயன விஜயன் குடும்பத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று முதலில் வாழ்த்தி கொள்ளுகிறேன். வாழ்நாள் சாதனையாளர் அப்போ இன்னும் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய விருதாக அவர் தந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரியது. உண்மையிலேயே திரு நயன விஜயனையும் திருமதி கலா நயன விஜயனையும் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இதயபூர்வமாக உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னோட இணைந்து இந்த விருதுகளை பெற்றிருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். 40 வருடம் ஒரு பணியை செய்வதாயின் அது சாதாரணம் இல்லை.
உண்மையிலேயே மிக மிக கஷ்டமான பணி. அந்த பணியை அவர்கள் அடுத்த தலைமுறைகள் வளர்ச்சிக்காக எடுத்து செல்லக்கூடிய ஒன்று, உதாரணத்தை காட்டக்கூடியது அவர்களுடைய பிள்ளைகள். அனுசார்ந்தவர்களை காணும் மேடு எல்லாம் என் மனம் வாழ்த்தி கொண்டிருக்கும். ஏனென்றால் அந்த அற்புத கலைஞன்ற உள்ளத்தில் எவ்வளவோ இசை, அந்த மிருதங்க இசையை வந்த விரல்கள் அடிக்கும்போது கூட நான் நினைத்து பார்ப்பதுண்டு, அது இறைவென்ற அருள் தான். அது மாதிரி ரஜினி அவரும் அந்த இறைவென்ற அருளான அந்த இசை கிடைத்திருக்கிறது. அதை விட அவர்கள் குடும்பமாக தங்களோட குடும்பம் மட்டும் வளர்ந்தால் போதாது, அல்லது தாங்கள் படிப்பிக்கிற கல்லூரிகள் மட்டும் வளர்ந்தால் போதாது என்று நினைக்காமல் அடுத்த ஆசிரியர்களையும் அடுத்த பிள்ளைகளையும் கௌரவிக்கின்ற அந்த மனம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. நிச்சயம் அந்த இறைவென்ற ஆசி அவர்களுக்கு இருக்க வேண்டும். இன்னும் 40 அல்ல 400 வருடங்கள் அவர்களுடைய பணி தொடரும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த அருமையான விருதை எனக்கு தந்ததற்கு இந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இனிய உற்சாகமான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த மாணிக்க விழாவில் எங்களை அழைத்து SN நற்பணி மன்றம் சார்பில் எங்களை கௌரவப்படுத்திய திருமதி நயினை விஜயன் தம்பதிகளுக்கு எங்களது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அவர்களும் தமிழுடனும் இணைந்து இசை, நடனம் மற்ற கலைகளுடனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 40 ஆண்டுகள் என்பது சாதாரண விடயம் அல்ல. அவ்வளவு காலங்கள் அவர்களது பணிகள் இங்கு நீண்டு நிலைத்து கொண்டிருக்கின்றன. அவர்களது நீண்ட காலங்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சுகபலத்துடனும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வணங்கி அவர்களுக்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றார். நன்றி. இன்றைய இந்த தமிழர் கலாச்சார நற்பணி மன்றத்தினுடைய 40வது ஆண்டு வாணி விழா, மாணிக்க விழாவினை நான் தான் தொகுத்து வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இங்கே வர முடியாமல் தான் இருந்தது. என்றாலும் இந்த கடைசி நேரத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவாவோடு தான் வந்திருக்கின்றேன். இன்றைய இந்த வாணி விழா பற்றி ஒரு சில வார்த்தைகள் நிச்சயமாக இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். எல்லோருமே வாணி விழா செய்கின்றார்கள். ஆனால் அந்த வருடத்தோடு அது நிறைவு பெற்று அப்படி காற்றோடு கரைந்து விடுகின்றது. நாங்கள் செய்கின்ற சில விழாக்கள், நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்பாடுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது போன்ற விழாக்கள் மிக மிக அவசியமான ஒன்று. அதுவும் எங்களுடைய நயினை விஜயன் குடும்பத்தை பற்றி நிச்சயமாக இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த வாணி விழாவிலே 40வது ஆண்டு இந்த மாணிக்க விழாவிலே உங்கள் அனைவருக்கும் விருது கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய அவருடைய அந்த பெருந்தன்மை, அந்த பெரிய எண்ணத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை இந்த அரங்கு நிறைந்த மண்டபம் நிறைந்த கரகோஷம் வழங்க வேண்டும். எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரையுமே சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். அது கலைப்பயணமாக இருக்கலாம், சாதாரண வாழ்க்கை பயணமாக இருக்கலாம். எல்லோரும் எங்களுடைய நினைவுகளிலே நிலைத்து விடுவதில்லை. ஒரு சிலர் தான் தங்களுடைய செயல்பாடுகளினால் தாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு தருகின்ற அந்த நல்ல செயல்களினால் எங்கள் இதயத்திலே ஏறி அப்படி அமர்ந்து விடுகின்றார்கள். அந்த வரிசையிலே எங்களுடைய நயினை விஜயன் அவர்கள் அதிகமாக எல்லோருக்கும் ஜெர்மனியிலே அறிமுகமானவர். இது போன்ற செயல்களினால், இது போன்ற பாராட்டு விழாக்களினால், இது போன்ற மிகப்பெரிய விழாக்களை செய்தவர் என்கின்ற காரணத்தினால், அதுவும் ஒரு சமூக அக்கறையோடு ஒரு கலை விழா நடத்துகின்றார் என்றால் அதிலே கலைஞர்கள் நிச்சயம்